வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பிரணாபுரி ஆண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமர் விஜய் எம்பெருமான் கரை முழுதும் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமந்த திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரி இனத்தது பாடல்கள் 1163 தரணி மிசை என தூங்கும் பொது பாடல்களான பாராயணம் பொருளுக்கும் பழனியாண்டன் திருவடிக்கு. இந்த பாடல் பிறவியற பாடப்பெற்ற பாடல். தனதன தனதன தந்தனன் தந்தனன் தனதன தனதன தந்தனன் தந்தனன் தனதன தனதன தந்தனன் தந்தனன் தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. பாடலை பார்க்கலாம். தரணி மிசை அன்னை நிட உந்தின் வந்து உகு துளி பயறு கழல் இனிய அண்டமும் கொண்டு அகில் தசை உதிரம் நிலம் நிறைய அங்கமும் தங்க 9 வாயும் தருகரமோடு இனிய பதமும் கொடு அங்கு 9 பெருகி ஒரு பதின் அவனி வந்து கண்டு அன்புடன் தனகன் என நடைபழகி மங்கை தன் சிங்கின் வசமாகி திருகி உடல் வளைய நடைதண்டு உடன் சென்று பின் கிடையெனவும் மருவி மனைமுந்தி வந்து அந்தகன் சிதற உயிர் பிணம் எனவே மைந்தரும் பந்தரும் அயர்வாகி ஜடமிதனை எடுமின் என்று கொண்டு அன்புடன் சுழலை மிசை எரியில் இட வெந்து பின் சிந்திடும் ஜனனம் இது தவிர இரு தண்டையும் கொண்ட பைங்கழல் தாராய் செறி எதிரும் அசுரகிடை மங்க எங்கெங்கனும் கழுகு கருடன் நயனம் இது கண்டு கொண்டு அம்பரம் திரிய மிகு அழகையுடன் வெம்கணம் தங்களின் மகிழ்வாகி சின அசுர உடலம் அது தின்று இன்புடன் டுமுடமுட டுமுடமுட டுண்டு 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 திமிலை பறை முழவு துடி பம்பையும் சங்கமும் தவமோத சரவரிசை விடுக்குமர அண்டர்தம் பண்டு உறும் சிறையை விட வரும் முருக என்று வந்து இந்திரன் சதுர்முகன் அடிபரவ மண்டு வெஞ்சமம் பொறும் கதிர்வேலா ஜகமுழுதும் அடைய அமுது உண்டிடும் கொண்டலும் தெரிவறிய முடியில் அரவங்களும் திங்களும் ஜலம் இதழி அணியும் ஒரு சங்கரன் தந்திடும் பெருமாளே. முதல் பகுதியில் அந்த வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு முதல் பகுதியோட பெரியவங்க மட்டும் எடுத்துகிட்டு பொருளுக்கம் பார்க்கலாம். அதாவது தரணிமிசை அன்னையினிட உந்தியின் வந்து உகு துளி பயறு கடல் இனிய அண்டமும் கொண்டு அதில் தசை உதிர நின நிறைய அங்கமும் தங்கு 9 வாயும் தருகரமோடு இனிய பதமும் கொடு அங்கு 9 பெருகி ஒரு பதின் அவனி வந்து கண்டு அன்புடன் தனையன் என நடைபழகி மங்கை தன் சிங்கின் வசமாகி திருகி உடல் படைய நடைதண்டு உடன் சென்று பின் கிடையனவும் மருவி மனை முந்தி வந்து அந்தகன் சிதற உயிர் பிணமெனவே மைந்தரும் பந்துவும் அயர்வாகி ஜடம் இதனை எடுமின் என்று உண்டு அன்புடன் சொல்லிமிசை எரியில் இட வெந்து பின் சிந்திடும் ஜனனம் இது தவிர இரு தண்டையும் கொண்ட பைங்கழல் தாராய். என்ன ஒரு இணக்கமான வார்த்தைகளால் முதல் பகுதியை சுவாமி வடிச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த அற்புதமாக நேர்த்தியாக வடிக்கப்பட்ட இந்த முதல் பகுதி என்ன பொருள் அப்படின்னா, இந்த பூமியில் அன்னையினிட தாயுடைய வயிற்று கர்ப்பப்பையில் வந்து சேரும் ஒரு துளி பயிர் அளவு கழல்கள் விடுதலாகி இனிய அண்டமும் கொண்டு இன்பகரமான ஒரு விதையாகி முட்டை வடிவாகி அதில் சதை ரத்தம் கொழுப்பு இவை நிறைவு பெற பின்னர் அங்கமும் அவயங்களும் தங்க வந்து கூட 9 துவாரங்களும் ஏற்பட்ட கைகளோடு அழகிய கால்களும் கொண்டு அங்கே கண் 2 காது 2 மூக்குத்தோலை 2 வாய் 1 முளத்துவாரம் 1 ஜலத்துவாரம் 1 ஆக 9 துவாரங்களும் ஏற்பட்டு வளர்ந்து ஒரு 10வது மாதத்தில் அவனை வந்து பூமியில் பிறந்து தாய் தந்தர் அந்த குழந்தையை கண்டு அன்பு பூண்டு மகன் என வளர்ந்து நடைபழகி பின்னர் வயது ஏற மாதர்களுடைய விஷச்செயல்களில் வசப்பட்டு திருகி சலிப்புற்று நிலை மாறி தேகம் வளைய நிமிர்ந்த உடல் குனிய நடைதடியோடு பழகுவதாகி பின்பு கிடையெனவும் மருவி படுக்கையில் கிடக்கையுற்று கிடக்க அல்லது வற்றின தக்கை போல் கிடக்கும் வீட்டில் முந்தி வந்து யமனானவன் உயிரை உடனின்றும் சிதறும்படி செய்ய உயிர் நீங்க பிணமென்று மக்களும் சுற்றத்தாரும் சோர்வடைந்து ஜடம் இதனை இந்த கட்டையாகிய உடலை எடுமின் என்று எடுத்து கொண்டு போய் அன்போடு சுடுகாட்டில் நெருப்பிலிட வெந்து போய் இங்கனும் அழிகின்ற பிறப்பாகும் இனி இது வராது இருக்க தண்டைகள் பொருந்திய அழகிய 2 திருவடிகளை தந்து நீ அருள் புரிவாய் என்று அப்படின்னு வேண்டுகிறார். 2வது பகுதியில் செறி எதிரும் அசுர கிளை மங்க எங்கெங்கனும் கழுகுகளுடன் நயனம் இது கண்டு கொண்டு அம்பரம் திரிய மிகு அழகியுடன் வெங்கடம் தங்களின் மகிழ்வாகி சினாசுர உடலம் அது தின்று இன்புடன் டுமுட டும டுமுட டும டுண்டுன் டுண்டு டுண்டு திமிலை பறை முழவு துடி பம்பையும் சங்கமும் தவமோத சரவரிசை விடுக்குமர அண்டர்தம் பண்டு உறும் சிறையை விட வரும் முருகை என்று வந்து இந்திரன் சதுர்முகன் அடிபரவ மண்டு வெஞ்சமும் பொறும் கதிர்வேலா ஜெகமுழுதும் அடைய அமுது உண்டிடும் கொண்டதும் தெரிவறிய முடியில் அரவங்களும் திங்களும் ஜலம் இதழி அணியும் ஒரு சங்கரன் தந்திடும் பெருமாளின்னு முடிக்கிறார். இப்போ இந்த 2வது பகுதியில் என்ன பொருள் அப்படின்னா,
போரில் எதிர்த்து வந்த அல்லது வரும் அரக்கருடைய கூட்டமெல்லாம் வாட்டமுற்று ஓட எங்கெங்கனும் எல்லா இடத்தும் கழுகு கருடன் இவைகளின் கண்கள் இது கண்டு அசுர பலர் இறந்துபடும் இந்த நிலையை கண்டுகொண்டு ஆகாயத்தில் வட்டமிட மிகுந்த அளவில் வரும் பேய் வகைகளைச் சேர்ந்த கொடிய கூட்டங்கள் தங்களுக்குள் மகிழ்ச்சி மிகவாய் போண்டு, அதாவது மகிழ்ச்சி மிகவும் கொண்டு கோபத்தோடு இறந்துபட்ட அசுரனுடைய உடலை தின்று தின்று இன்பம் கொண்டு மகிழ்ச்சியோடு டுமுட முடடு முடுமுட டுண்டுடுன் டுண்டுடுன் என ஒலிக்கும் திமிலை என்ற ஒரு வகை பறை, முரசு, உடுக்கை, பறைவகை, சங்கு ஆகிய வாத்தியங்கள் எல்லாம் மிகவும் அடிபட்டு ஒலிக்க அம்புகளை வரிசையாக செலுத்திய குமரனை, தேவர்கள் முன்பு அடைபட்டிருந்த சிறையினின்றும் வெளியேறுவதற்கே அவதரித்த முருகனே என்று கூறி வந்து இந்திரனும் நான்முகனும் திருவடியை போற்று செய்ய நிறைந்து எழுந்த கோபத்தோடு சண்டை செய்த வெஞ்சமம் கொடிய போரை செய்த ஒளிவேலாயுத பெருமாளே, உலகமெல்லாவற்றையும் முழுசாக அமுதாக உண்ட மேகமனையவனாம் திருமாலும் காணுதற்கு முடியாத திருமுடைய உடையவர், பாம்புகளையும் சந்திரனையும் கங்கையும் கொன்றையும் அணிகின்ற ஒப்பற்ற சிவன் அருள் அளித்த பெருமாளே, ஜனனம் இது தவிர பைங்கழல் தாராய் என்று ஒளி என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான இந்த பாடல். இப்போ இந்த பாடலில் தரணி மிசை, பிறப்பு வாழ்க்கை இறப்பு வர்ணனை, இந்த பாடலில் தரணி மிசை அணைகின்ற அதிலிருந்து அவனின் நிலையை பிறந்து முதலியனவே தவழ்ந்து அந்த பாடல் சொல்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய பிறப்பு வாழ்க்கை இறப்பு அற்புதமான வர்ணனை. இது பல பாடல்கள் இருக்குது. ரொம்ப அற்புதங்களாக நடந்த திருப்புகழ் பாடல்கள் வரிசையில் பழனிக்கு சிறப்பிடம் உண்டுன்னு எல்லாரும் தெரியும். அதனால் அவனின் நிலை பாடல் இன்னும் 3-4 பாடல் சொல்லலாம். இதே மாதிரி ரொம்ப அற்புதமாக இந்த வர்ணனை செய்யப்பட்டுள்ள பாடல்களில் அடுத்தது இந்த பாடலில் ஜகம் முழுதும் அடைய அமுது உண்டிடும் கொண்டல், இது திருமால் உலகுண்ட வரலாறு. இது ஏற்கனவே பல திருப்புகழ் பாடலில் படிச்சிடும். இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு மனிதனுடைய பிறப்பு, வளர்ப்பு, இறப்பு, இந்த பிறவி சுழற்சி, லைஃப் சைக்கிள். இந்த பூமியில் தாயோட வயிற்றில் கர்ப்பப்பையில் சேரும் ஒரு துளி பயிர் அளவு விடுதலாகி இன்பகரமான முட்டை வடிவாகி அதில் சதை, ரத்தம், கொழுப்பு இவையெல்லாம் நிறைவு பெற்று அவயவங்கள்லாம் கூட 9 துவாரங்களும் ஏற்பட்ட கைகளோடு அழகிய கால்களும் கொண்டு அங்கே கண் 2, காது 2, மூக்கு தொலை 2, வாய் 1, மல ஜல துவாரம் 2 ஆகிய 9 துவாரங்களும் தெளிவாக சேர்ந்து ஒரு 10 மாதத்தில் பூமியில் பிறந்து அந்த குழந்தை கண்டு பெற்றோர்கள் அன்பு பூண்டு தங்கள் மகன் அப்படின்னு மகிழும்படி வளர்ந்து நடக்க கற்றுக் கொடுத்து வாலிப வேதம் அதில் மாதனுடைய விஷமச் செயல்களை அகப்பட்டு சலிப்படைந்து நிலை மாறி நிமிர்ந்த உடல் குனிய தடியோடு நடந்து செல்கிற நிலை பிறகு படுக்கையில் கிடக்க வீட்டின் முன்வாயில் வழியை யமன் உயிரை சிதறும்படி செய்ய பிணம் என்று முடிவு செய்து மக்கள் சுற்றம் சோர்வடைந்து இந்த பிணத்தை எடுத்து செல்லவும்னு பல முறைகள் சொல்ல எடுத்துக்கொண்டு போய் அன்போடு சுடுகாட்டில் நெருப்பிலிட வெந்து சாம்பலாகி நீரில் கலந்து அழிகின்ற இந்த பிறவி இனியும் வராதிருக்க தண்டைகள் இருந்த உன்னுடைய 2 திருவடிகளும் தந்து அருள் புரிய வேண்டும் ஒரு இணக்கமான வேண்டுகோளை எம்பெருமான் திருப்பாதத்தில் முதல் பதிவில் வைக்கிறார் சுவாமி நம்பொருட்டு. 2வது பதிவில் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை பேசுகிறார். போரில் எதிர்த்து வந்த அசுரர்கள் கூட்டமெல்லாம் அடிந்து ஒழிய எல்லா இடத்துலையும் கடுகு கருடன்னா இவருடைய கண்கள் பிணங்களை கண்டு உணர்ந்து ஆகாயத்தில் சுற்றி வர மிகுந்து வரும் பேருடைய கொடிய கூட்டங்கள்லாம் தங்களுக்குள்ள மகிழ்ச்சி கொண்டு கோபத்தோடு இறந்துபட்ட அசுரன் உடலை தின்று மகிழ்ச்சியோடு டுமுடமுட டுமுடமுட டுண்டுண்டுன் டுண்டு டுண்டு இப்படி சப்திக்கும் திமிலை, பறைமுழவு, துடி, பம்பை முதலிய பறவைகளை மிக்க பேரலோடு எழுப்ப அம்புகளை வரிசையாக செலுத்திய குமரனை நம்ம அழகை வகுப்பில் படிக்கிற மாதிரி இந்த ஒரு அற்புதமான காட்சியை கொண்டு வர. அடுத்தது தேவர்களை முன்பு அடைபட்டிருந்த சிறை நின்றும் விடுவித்த முருகனேன்னு கூறி இந்திரன், நான்முகன், பிரம்மன் எல்லோரும் உன்னுடைய அடிவுகளை போற்ற எதிரில் நெருக்கி கொடிய போரை செய்த ஒளி வீசும் வேலாயுத பெருமானின் எம்பெருமானுடைய பராக்கிரமம். அடுத்து உலகம் எல்லாவற்றையும் முழுதாக அமுதென உண்ட மேகவண்ண திருமாலும் காண முடியாத ஜடாமுடியில் பாம்புகளையும் சந்திரனையும் கங்கை கொன்றை ஆகியவற்றையும் தரித்துள்ள ஒப்பற்ற சிவபெருமான் அருடைய பெருமாளே அப்படின்னு எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை ஒட்டுமொத்தமாக பேசி பிறவி வராதிருக்க தண்டையிலிருந்த உன்னுடைய திருவடிகளை எனக்கு தந்த அருள்புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற இந்த அற்புதமான வேண்டுதல் உள்ள பாடலை எல்லாம் அல்ல
பழனாபுரி பெருமாளுடைய திருப்பாத்து சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமாகவும் வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணாபுரம் முருகா 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 முருகா.